இந்த 2 லட்சம் ரூபாயை என்ன மாதிரி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கல்விக்கு பயன்படுத்தலாம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க. அளவு காசு ஓடி இருக்கமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $83. என்ன நித்ரா ஒன்றே தெரியல. கீழே வந்தாச்சு, டீ ஆத்தப்புறம். ஏர்லியாக எழும்புறதால எனக்கு இப்போ என்ன ஆகும்னு சொன்னால், அந்த ஊபரில் உழைக்கிறது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மணி. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ரூமில் நிற்கிறேன். அதாவது வந்து வீட்டை பொம்மம்பில் நிற்கிறேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:37. இன்றைக்கு எங்களுடைய டே 9, அதாவது 9வது நாள் 100 டே சேலஞ்ச் வந்து போய்கொண்டிருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், முன்னுக்கு வாரம். டே 9 ஆரம்பிக்கலாமா? வாங்க ஆரம்பிப்போம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு ஸ்காப்ரோவுக்கு போகிற அலுவல் இது வரைக்கும் இல்லை. ஒரு வீடியோ வந்து எடுக்க வேண்டி வரும், பட் ஆனால் ஒரு வீடியோக்காண்டி ஸ்காப்ரோவுக்கு போகிறது முட்டாள்தனம். ஸோ அதால் அந்த வேலையை வந்து நாளைக்கு மாற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ மீன்ஸ் வீடியோ எடிட் பண்ணணும். அது வந்து ஒரு கொஞ்சம் வீடியோ தான் இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் வந்துருக்கு. ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதை முடிச்சுட்டு நாங்கள் பிறகு வந்து ஊபர் ரைட் தான் வந்து ஓட போகிறோம். ஊபர் ரைட் டோடாஸ் இருந்தேன்னு சொன்னால் டோடாஸ் இன்னும் ஓன் பண்ணி பார்க்கல. கிட்டத்தட்ட 4 நாளாக ஊபர் ஆப்புக்கே வந்து போகலை. சரி, ஓகே, இன்றைக்கு ஃப்ரீயாக தான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஓடி பார்ப்போம் என்ன மாதிரி இன்றைக்கு காசு ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை. இன்றைக்கி காசு ஏர்ன் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை கட்டாயம் காட்டுவேன். நான் சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அதிகமாக ஓடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம், முயற்சி செய்து பார்ப்போம் எவ்வளோ இன்றைக்கு ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை. 7 அப்படி எழும்பி வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்பில் வந்து காணொலியை போட்டுட்டு, மற்றது டிக்டாக்லேயும் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ வந்து நிற்கிறேன். இன்னும் சாப்பிடையில, டீ குடிக்கையில். அதை தாண்டி நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம் டிம் ஹோட்டலில் இனி வந்து பகலில் வந்து நாட் ஷுவர், பட் ஆனால் முடிந்த அளவுக்கு அதை வந்து தவிக்கணும் பண்ணி யோசிச்சிருக்கிறேன். இரவில் சும்மா ஒரு டீ கண்டு எடுத்து குடிக்கலாம்ன்றது தான் யோசிச்சிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. வாங்க இப்போ கீழே போவோம். கீழே வந்தாச்சு, டீ ஆத்தப்புறம். தண்ணி வச்சாச்சு, கொதிக்க தண்ணி வச்சாச்சு. சரி, நாங்கள் இப்போ பொம்மம்பில்லுக்கு ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதை முடிக்கணும். அங்கே இப்போ போகிறேன். என்னடா 10 காற்றெல்லாம் அடிக்குது. போவோமா ஊர்கோலம். ஓகே, ஃபைனலி வீட்டை டீ வந்து குடிச்சாச்சு. $5 சர்வ் பண்ணிட்டான். அந்த நெக்ஸ்ட் அமௌண்ட்டுன்ற விலையே $7 தான். பார்த்தீங்களா எத்தனை டீ குடிக்கலாம்னு. காசு சர்வ் பண்ணுறதை விட பெரிய காசுன்னு பார்க்கலாம். இப்போ இது அப்படி அது பெரிய காசு இல்லை. பட் ஆனால் என்னென்னா எங்களுக்கு வருத்தமும் வந்துடும். அது ஒரு பிரச்சனை. கடையில் சாப்பிட்றது விடியவில் அதை தான் பேசினோம் நிறைய பேர் கமெண்டில். தனிப்பட்ட ரீதியாகவும் எடுத்து சொல்லினா தம்பி இதை குறை இது கூடாதுண்டு. ஸோ அந்த ஒரு இதுக்காண்டி நானும் யோசித்து பார்த்தேன். அது உண்மை தான். எங்களோட இந்த வயசில் தெரியாத பிறகு தான் எங்களுக்கு வருத்தங்கள் வரும். எங்களோட உடம்பை நாங்கள் தானே பாதுகாக்கணும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் சின்ன ஒரு அலுவல் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நேரம் இப்போ 12:56. வீட்டை வந்தாச்சு. வீட்டை போயிட்டு இப்போ கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணணும். தென் பிறகு தான் ஊபர் வந்து ஓட போகிறேன். போன அலுவலை முடித்து கொண்டு வந்தாச்சு. வணக்கம் மக்களே. என்னன்னு சொன்னால், அப்படியே வந்து படுத்தது தான் தெரியும். என்னென்னு நித்ரா ஒன்றே தெரியல. கொஞ்ச நாளாக ஏர்லியாக எழும்புறது, கொஞ்சம் ஆளும் ஏர்லியாக தூங்குறாண்டும் இல்லை. கொஞ்சம் வளமையோட ஒரு மணி நேரம் தான் ஏர்லியாக வந்து படுக்கிறது. ஆனால் எழும்புறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணி நேரத்துக்கு முன்ன எழும்புறேன். ஸோ அதனால் வந்து நித்திரை நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நித்திரை காணாத ஃபீல் மட்டும் மோதுறது. பட் ஆனால் நல்லாவும் இருக்குது. டே வந்து சேவ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. பழகிட்டது. 7 மணி 7:30 கண் வந்து தன்னை வெள்ளையும் முளைக்குது. இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் பெட்டில் இருந்தாலும் என்னோட நித்திரை வந்தேன்னு எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ நான் வந்து கிடையாது. டே 9 வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. சரி, இப்போ என்ன அடுத்த கட்டம் என்னன்றதை பார்ப்போம். ஒரு முக்கியமான விடயம் மட்டும் தான் போனது. ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டு ஊபர் ஓடுவோம்னா வந்தேன். இப்போ நேரம் வந்து 3:30 ஆகுது. சரி, சாப்பிட்டு தான் சாப்பிட போகணும். சாப்பிட்டு அப்படியே ஊபரை கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்போ நான் வந்து ஊபர் ஓட போக போகிறேன். 4:36.
பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, இப்போ எங்கட ஊபர் பயணத்தை ஆரம்பிப்போம். இன்றைக்கி சூப்பர் வெதர் உண்டு. பட் இருந்தாலும் நான் இப்போ ஜாக்கெட் போட வலிக்கிட்டேன். என்ன சொன்னால் நிறைய பேர் பேசினா ஜாக்கெட் இல்லாமல் தெரியுதுண்டு. ஸோ ஓகே, அதை வச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்களுடைய ஊபர் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். சத்தியமாக இன்றைக்கி ஒரு சம்மர் ஃபீல் ஒன்று வருது. காற்றடிக்கிறதால அந்த ஐஸில் இருக்கிற சினிமா வந்து எங்களை பாடுது. ஸோ அதால் கொஞ்சம் குளிர் ஃபீல் ஒன்று இருக்குது தான். இல்லை அதுவும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, இப்போ நாங்கள் வாங்குவோம், எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். ஊபரோட வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எங்களுடைய ஊபர் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பாப்போம் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு இந்த ஊபரில் வந்து ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை. இதில் ஒரு இடத்த மாதிரி பார்க் பண்ணுவோம். ஐயோ, இந்த பக்கம் நிற்கல, சூரியன் குத்துது பாருங்க. முதலாவது ஆர்டர் $6 அடிச்சிருக்கு. முதலாவது ஆர்டரை கொடுத்துட்டு இப்போ போய்க்கொண்டு நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு ஊபர் வந்து அடிக்குதே இல்லையா, என்ன காரணம் மட்டும் தெரியல. மேபி இவ்வளோ நாள் மோடாதாலேயோ தெரியல, அடிக்குதே இல்லையா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வேக முடியல. ஆனால் சரியான பேடாக தான் அடிக்குது. $3 அடிக்குது காய்ஸ். 11 கிலோமீட்டரா, ஒர்த்தே இல்லை. திருப்பி நேராக அடிக்குது. முதல் மச் பண்ண வந்தது. ஆனால் பாருங்க, ஊபர் ஃபுல்லாக பிஸின்னு தான் காட்டுது. எல்லா இடமும் கடைகள் வந்து பிஸின்னு காட்டுது. ஆனால் எனக்கு என்ன அடிக்கிற மாதிரி தெரியலை. இதில் பாருங்கோ 10 ஆர்டர் மச் பண்ணி அடிக்குது. இது ஓரளவு ஓகே, ஓரளவு இல்லை, இது ஓகே, நல்ல ஆர்டர். எங்கே போகணும்? பீஸா ஓகே, லிபர்ட்டியெல்லாம் போகணும். ரைட் எடுத்து போகட்டாம். ஓகே, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த வேல் எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்குறீங்க. இந்த வேல் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு சொன்னால், இது வந்து எனக்கு அண்ணா வந்து கொடுத்து விட்டது. செல்வச்சந்நிதி முருகன் கோவிலில் வாங்கி அங்கே இருந்து பார்சலில் போட்டு விட்டது. நான் இது கார் எடுத்த நாள்லேருந்து அப்படியே வேல் அப்படியே என்ன பார்த்து கொண்டே இருக்குது பாருங்க. $24 வந்து ஓடிட்டேன்னு சொல்லி ஊபர் காட்டுது. பட் ஆனால் இன்னும் டிப்ஸ் வந்து வேற இருக்குது. அப்படியும் என்ன தெரிஞ்ச ஒரு $35 மேலே ஓடிருப்பான்னு நம்புகிறேன். பாப்பம், வந்தால் தான் தெரியும், டிப்ஸ் வந்தால் தான் தெரியும். காய்ச்சொன்னி கேட்க பாருங்க, ஜுஹா ரேசி டிப்ஸ் உண்டு. இப்போவே $36 வந்துடுது. $35 மேலே ஓடிட்டேன். இன்னும் ஒரு லாஸ்ட்டாக கொடுத்தது நேம் வேற இருக்குது. அதில் அப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஐயோ திருப்பி அடிக்குது. பட் இருந்தாலும் ஓகே. எத்தனை மணிக்கு வந்தனான்டா 4 காலா டைம் மறந்துட்டேன். அப்படி தான் வந்தனான்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்ல ஓடண்டு பார்த்தா அது ஒஷாவாக்கு போகுது. 15 கிலோமீட்டராம். இது எடுக்கக்கூடாது. கிலோமீட்டர் வந்து தூரம். இப்படி பார்ட் டைமில் ஊபர் ஈட் ஓடி உழைக்கிறதுக்கு உண்மையாக வந்து ஊபர் ஈட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதுவும் இருக்கிற இடங்களையும் பொறுத்து. ஒரு இடங்களை ஒரு மாதிரி. எங்களோட ஓமம்பில்லையும் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உழைக்கலாம். கொஞ்சம் பிஸி வந்து குறைவு. இது கொஞ்சம் வேறு இடங்களில் கொஞ்சம் பிஸியான இடத்துலையும் வந்து உழைக்கலாம். ஆனால் சில இடங்களில் வந்து ட்ராஃபிக்காகவும் இருக்கும். இப்போ ஸ்காப்ரோ பக்கம் எல்லாம் வந்து பில்டிங்குகள் கூட தானே. ஸோ அதில் இருக்கிறங்கிறது கஷ்டமான. எங்களோட பக்கம் பில்டிங் அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லாமே வீடுகள் டக்குன்னு ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிட்டு வரலாம். இந்த ஊபர் ஈட்டு பின்னாலே நிறைய விளையாட்டுகள் இருக்குது. பாப்பா அடிச்சு கொண்டே இருக்குது. இந்த சனிக்கிழமை தானே, இனி தான் அடிக்கும் போல் இருக்குது. பார்ப்போம். இந்த டே கொஞ்சம் வித்தியாசமாக போய் கொண்டிருக்கு. வீட்டு வீடியோ எடிட் பண்ணி கொண்டு தான் ஜோசா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருந்தது. அதை முடிச்சுட்டு வீட்டை போய் சும்மா பெட்டில் படுத்துருந்தோன்னா அதை அப்படியே நித்திரை பண்ணுவேன். கொஞ்சம் எனக்கு நித்திரை காணாது. மாமாவும் பேசி போட்டார், ஏன்னா நித்திரை காணாதுண்டு. முகத்தில் வந்து தெரியுது அந்த ஏர்லியாக எலும்ப திடீரெண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒன்று வந்திருந்தால் ஓகேயா. ஆனால் ஒரே எலும்ப முதல் விளம்புறது ஒரு 11-12 வெளியில் வாரேன்னு சொன்னால் 1 மணி 1:30 ஆகும். நான் இப்போ 10 மணிக்கே வாரேன் வெளியில். அதுவும் நான் ஏர்லியாக எழும்பிடுவேன். எழும்பி வீடியோ எடிட் பண்ணி உனக்கு 7:30 7 மணி 7:45 எழும்புறதால எவ்வளோ டைம் நான் ஏர்லியாக எழும்புறேன்னு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னே எழும்புறேன். அப்போ அது என் உடம்பை வந்து ஃபைட் பண்ணு தானே. இப்போ நான் இப்படி படுத்துட்டு எல்லாமே வந்து மாறும். சாப்பாடு டைமோ எல்லாமே வந்து மாறக்கு எல்லாமே தானே தானே. திருப்பியும் $13 18 கிலோமீட்டர். இது எல்லாமே ஒஷாபா பார்க்க தான் போகுது. வேண்டாம் எங்களுக்கு இந்த ஆர்டர். $50 போட்டுட்டேன் பாருங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் 7:53 ஆகிடுது. நல்ல ஆர்டர் அடிக்குது காய்ஸ். இது வந்தேன்டா இதை எடுத்து கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டை போயிடுவேன். வந்தா ஓகே. ஊவர் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சரியான பிஸியாக தான் இருக்குது. சனிக்கிழமை தான் அன்றைக்கு.
முதல் ஸ்டார்ட்டில் வந்து அடிக்கவும் இல்லை. இப்படி அடிச்சதுன்னு சொன்னால் நாங்கள் நல்ல காசு ஏர்ன் பண்ணலாம். ஓ மை காட் வந்துடுது இங்கே இந்த கடையில் தான் இப்போ ஆர்டர் வந்து அடிச்சிருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டை போகிறோம். நான் இதை கொடுத்தா பிறகு ஆஃப் பண்ணி போட்டு காட்டுறேன் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்ன்றதை. 4 மணியில் என்ன பார்த்தாலும் 5, 6, 7, 8 காணாதுதான். 20 ரூபா அப்படி பார்த்தாலும் காணாதுதான். பட் ஓகே பார்ப்போம் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். சரி இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி 11 நிமிடம். எவ்வளவு காசு ஓடி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் $83. முதல் வந்து எவ்வளோ இருந்தேன்னு சொன்னால் முதல் வந்து $72 இருந்தது. பிறகு வந்து அந்த டிப்பும் வந்த பிறகு அதுக்குள்ளே வந்தோம் $83. $83 4 மணி நேரத்தில் ஓடி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4:38க்கும் 4:28க்கு போனான்னு நினைக்கிறேன். 4:28க்கு போய் வீட்டை வந்து 8:30க்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் இந்தியான் டே ஃபுல்லாக ஒரு ஷார்ட் கிளிப்பாக வந்து எடிட் பண்ணி டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன்னா எங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து 9:30க்கு போடணுமென்றக்காண்டி வீட்டை வந்துட்டேன். இல்லைன்னு சொன்னால் இன்னும் வந்து நிறைய காசு ஓடிக்கலாம்னு சொன்னால் அந்த நாம்பார கேப்லாம் அந்த பிஸியும் வந்து கூட ஒழிக்கிடுது. முதல் வந்து ஊபர் அடிக்கையில் பிறகு வந்து நல்ல காசுக்கு அடித்தது. ஊபரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரின்னு சொன்னால் இருக்கிற இடங்கள் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இது எல்லா நாளும் இப்படி அடிக்க மாட்டேன் கேட்டால் இல்லவே இல்லை. மற்றது இப்போ உழைச்ச காசும் நாங்கள் எங்களோட டைமிங் எல்லாத்தையும் பெட்ரோல் காசு, காருக்கு கட்டுற இன்சூரன்ஸ் காசு, கார் பேமெண்ட் எல்லாத்தையோட கணக்கு பார்க்க இது உண்மையாகவே வந்து பர்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்துமென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வேலையை ஒன்று நிரந்தரமான ஒரு வேலையை ஒன்று செய்து அதில் இருந்து ஒரு இன்கம் எடுத்துக்கொண்டு பார்ட் டைமாக ஊபரை வந்து ஓடுறதுக்கு ஊபர் வந்து உண்மையிலே வந்து பர்த். ஆனால் இதை வந்து ஃபுல்லாக நின்று ஓடுறாக்களும் உண்மையிலே வந்து நிறைய பேர் இருக்கணும். உழைக்கணும் இல்லையன்ட்டு இல்லை, நல்ல காசு உழைக்கிறாக்களும் இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லிட்டா ஒரு இன்கம் வரும். அதை தாண்டி கார் பலதாக போகாது, காருக்கு நல்ல கார் வச்சு ஓடணும் மட்டும் இல்லை. இது ஊபர் ஓடுறன்னு சொன்னால் உண்மையிலே இப்போ ஈட்டுக்கு வந்து உண்மையாக வந்து $2000 காரம் வந்து ஓடலாம். ஆனால் இந்த பெசஞ்சர் ஓடுறாக்கெல்லாம் உண்மையிலே போகாமேனு சொன்னால் இப்போ ஊபர் ஓடணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வேற புது கார் தான் ஓடணும். இப்போ ஆகலம் 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு காரெல்லாம் வந்து ஓட முடியாது. ஆனால் இது ஊபர் ஈட் வந்து அப்படி இல்லை, 2000ஆம் ஆண்டு காரும் வந்து ஊபர் ஈட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி என்னைக்கு வந்து காரும் வந்து புது கார் இருந்தால் தான் நல்ல ரேட்டிங் வரும். மற்றது கஸ்டமர் வந்து கொம்பளையும் பண்ண மாட்டோம், கார் எல்லாம் வந்து மற்றது கிளீனாக வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. ஊபர் ஓடினாலும் ஊபரால் மணி மேக் பண்ணாலும் அதுக்கு பின்னால் நிறைய செலவுகள் இருக்குது. இதுவே இப்போ ஒரு வேலைக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்த செலவுமே வராது. போக்குவரத்து செலவு தான் வரும். இல்லைன்னு சொன்னால் சாப்பாட்டு செலவு வரும். இதை தாண்டி வேறு எதுவுமே வராது. போக்குவரத்து செலவும் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. கார் வச்சுக்காக்களுக்கு பஸ்ஸில் போகிறாக்களுக்கு வந்து பெருசாக இல்லை. ஆனால் டைம் ஒன்று அடிபடும். காரும் இருக்கணும். நான் வந்து மார்க்கெட்டிங்கை தான் ஃபுல் டைமாக வந்து செய்கிறேன். இது வந்து எனக்கு ஃப்ரீ டைம். அதோட தொடர்ந்து வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கொண்டு இருக்கல. அதில் இருந்து போரிங்காக இருக்கும், வெளியில் போகணும் போல இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சாப்பிட போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறது. அப்படியான கேப்பபிளில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட நிற்க ஊபரை ஆன் பண்ணி ஊடுறது. அதோட வேறு ஃபோன் கேட்க போகிறோம்னு சொன்னாலும் வெளியில் போயிட்டு ஃபோன் ஓடியே ஊபர் வந்து செய்யலாம். ஸோ அப்படியான அந்த கேப்பபிளில் வந்து நான் ஊபர் ஓடுறது கூட இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சத்தியமாக இந்த வீடியோ எடுக்காட்டி இந்த காசு நான் வந்து உழைச்சே இருக்க மாட்டேன். சோம்பரியாக வந்து படுத்து இருந்திருப்பேன். இல்லைன்னு சொன்னால் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வந்திருப்பேன், ஹேண்டில் ஏதாவது செய்திருப்பேன். இப்போ நான் இந்த ஏர்லியாக எழும்புறதால என்ன செய்கிறேன்னு சொன்னால் காசு வந்து உழைக்கிறேன். ஏர்லியாக எழும்புறதால எனக்கு இப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இந்த ஊபரில் உழைக்கிறது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மணி. மற்றது நான் இந்த வீடியோ போடுறதாலே வந்து எனக்கு நிறைய கிளைண்ட் வந்து இப்போ கால் பண்ணினேன். ஸோ இந்த ரெண்டு தான் என்னுடைய நோக்கம். அதை தாண்டி $2,00,000 நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். $2,00,000 கல்விக்காக வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி இந்த $2,00,000 என்ன மாதிரி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கல்விக்கு பயன்படுத்தலாம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க. இந்த $2,00,000 எந்த ஊருக்கு கொடுக்க போகிறோன்னு சத்தியமாக தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு சில பேர் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் எடுத்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் சொல்கிறார்கள். இன்னும் பார்ப்போம். இன்னும் நாங்கள் 91 நாள் இன்னும் பயணம் செய்ய இருக்கு. இப்போ நாங்களுக்கு 9 நாளே கடந்துருக்குது. இன்னும் நாங்கள் எவ்வளோ நாள் போயிருக்கேன்னு. ஸோ கண்டினியூவாக பாருங்க, நிறைய இடங்கள் பயணம் செய்வோம். இந்த 9 நாள்லேயும் வந்து குறிப்பிட்ட நிறைய விடயங்களை வந்து காட்டிட்டேன். இதுக்கு பின்னால் இனித்தான் ஒரு இடங்களுக்கு பயணம் செய்யப்போகிறோம். இனி வித்தியாசமாக வரும் பிளாக் போக எல்லாமே வந்து வித்தியாசமாக கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இப்போ நிறைய செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். புது வீடியோ இல்லை, Day 10 நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.